ياسين والقرآن الحكيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. நம்முடைய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சோதரர்களே, அல்லாஹ்வுடைய இறப்பரும் காட்டினால் நாம் தோறும் ஒரு அபிமொழியை நாம் அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே அறிவாளி யார் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு விஷயங்களை கூறுகிறார்கள். அல் கையசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதஹு. அறிவாளி யார் என்றால் யார் தன்னுடைய மனதை கட்டுப்படுத்தினாரோ, மேலும் மௌத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்கு அமல் செய்தாரோ அவரைத்தான் அறிவாளி என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அதிலே மனக்கட்டுப்பாடு என்பதை பற்றிய செய்திகள் நேற்றைய முன்தினம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்று நம்ம வெள்ளிக்கிழமை சூரத்துக்கு போறதுனால பயன் செய்யறதில்லை. இரண்டாவது விஷயம் என்ன என்பதைத்தான் உங்களுக்கு இன்று நான் சொல்ல இருக்கிறேன். அமீரல் இமாபாதல் மௌத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்கு அமல் செய்யக்கூடியவரைத்தான் அறிவாளி என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பிற்கினியவர்களே, இந்த உலகம் என்பது மறுமைக்கான வேளாண்மை ஸ்தலம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த உலகம் என்பது அத்துன்யா மஸ்ராத்துல் ஆஹிரா. இந்த உலகம் மறுமைக்கான வேளாண்மை ஸ்தலம், வேளாண்மை செய்கின்ற இடம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த ஹயாத்தை, இந்த வாழ்க்கையை நாம் என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதனுடைய வாழ்க்கையிலே 5 விஷயங்கள் வருவதற்கு முன்னால் 5 விஷயங்களை பாக்கியமாக பொக்கிஷமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமாக சொன்னார்கள். யகத்தனிம் ஹம்சன் கபல ஹம்சின். 5 விஷயங்கள் வருவதற்கு முன்னால் 5 விஷயத்தை நீங்கள் பாக்கியமாக கருதி கொள்ளுங்கள். முதலாவதாக சொன்னாங்க, ஷபாபக்க கபல ஹரமிக்க. முதுமை வருவதற்கு முன்னால் வாலிபத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கபல சுக்குமிக்க. நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மூன்றாவதாக சொன்னார்கள், கபல ஃபக்ரிக்க. வறுமை வருவதற்கு முன்னால் செல்வத்தை நல்வழியிலே செலவு செய்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கபல சுகுலிக்க. வேலை வருவதற்கு முன்னால் ஓய்வை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்ப நமக்கு நிறைய வேலை வரணும். சில நேரங்கள்ல வந்து எப்ப ஃப்ரீயா இருக்கோம், அந்த ஃப்ரீயா இருக்கக்கூடிய நேரங்கள்ல நல்ல விஷயத்தை செஞ்சு அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹயாத்தக கபல மௌத்திக்க. மௌத்து வருவதற்கு முன்னால் ஹயாத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்ப இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த 5 விஷயங்கள் கட்டாயம் ஏற்படும். முதுமை என்பது ஏற்படும், நோய் என்பது ஏற்படும், அது மாதிரி வேலைங்கிறது வரும், என்ன இது மாதிரி மௌத்துங்கிறது வரும், எல்லாமே வரும், நோய் எல்லாம் வரும். ஆனால் இதெல்லாம் வருவதற்கு முன்னால் அல்லாஹு தஆலா இந்த 5 பாக்கியங்கள் நமக்கு கொடுக்கிற நேரத்திலே அதை நல்வழியிலே நாம் பயன்படுத்தி அதை பொக்கிஷமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அது மட்டுமல்ல, இந்த உலக வாழ்க்கை என்பது அல்லாஹ் கொடுத்த அமானிதம். அதை அல்லாஹ் விசாரிப்பான். முதல்ல சொன்னது பொக்கிஷம். இரண்டாவது நாள் என்ன சொல்றேன்னா, அது அல்லாஹ் கொடுத்த அமானிதம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளை பற்றியும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அல்லாஹு தஆலா விசாரிப்பார். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திருமதியிலே வருகிறது, லா தஸூலு கதமா இப்னு ஆதம் யௌமல் கியாமத்தி ஹத்தா யுஸ்அல அன் ஹம்ஸின். 5 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் ஆதமுடைய மனிதன், அதாவது எந்த மனிதர்களும் தன்னுடைய பாதத்தை அசைக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தனித்தனியான விசாரணைக்கு முன்னால் அல்லாஹு தஆலா எல்லா மனிதர்களிடத்திலுமே 5 கேள்விகளை கேட்பார். இந்த உலகத்துல வந்து 10th +1 +2 எக்ஸாம் நடக்குதா இல்லையா, பப்ளிக் எக்ஸாம், அதே மாதிரி மறுமை நாளையிலே ஒவ்வொரு அடியாரிடத்திலும் அல்லாஹு தஆலா 5 விஷயத்தை பற்றி கேட்பார். பப்ளிக் எக்ஸாம் ஒவ்வொரு மனிதனிடத்தில் அல்லாஹு தஆலா கேட்பார். அந்த 5 கேள்விக்கு பதில் சொல்லாமல்
எந்த அடியானும் தன்னுடைய பாதத்தை அசைக்க முடியாததாக சொல்லிவிட்டு பெருமானா சொல்லுவாங்க. முதலாவது அல்லாஹ் கேட்பான் அவனுக்கு அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல கொடுத்த ஆயுள் காலம் இருக்கா இல்லையா, அதை எப்படி பயன்படுத்தினான் என்று அல்லாஹ் கேட்பான். இரண்டாவதாக வான் ஷபாபிஹி ஃபீமா அப்லாஹு, அவனுடைய இளமை பருவத்தை எப்படி பயன்படுத்தினான் என்று அல்லாஹ் கேட்பான். மூன்றாவதாக வான் மாலிகி மின் ஐனை கஸபஹு, அவருடைய செல்வத்தை எப்படி சம்பாதித்தான் என்று அல்லாஹு தஆலா கேட்பான். வஃபீமா அன்ஃபகஹு, அதை எப்படி செலவு செய்தான் என்பதாக அல்லாஹு தஆலா நான்காவது கேட்பார். ஐந்தாவதாக வமாதா அமில ஃபீமா அலிம, இந்த மார்க்கத்தை எந்த அளவுக்கு அறிந்து கொண்டு அமல் செய்தார் என்று அல்லாஹ் கேட்பார். இல்மும் அமலும் ஒன்று. எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தை கற்றுக்கொண்டான், அதை அமல் செய்தார் என்று அல்லாஹு தஆலா கேட்பார். அதனால நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலம் இருக்கிறது இல்லையா, ஆயுள் இருக்கிறையா, இந்த அமானிதம் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனிடத்திலையும் அல்லாஹு தஆலா விசாரிப்பார். இந்த உலகத்தினுடைய காலம் என்பது அல்லாஹ் கொடுத்த பெரிய நியாமத் அருள்கொடை. ஆனா அதிகமான மக்கள் அந்த அருள்கொடை வீணாக்குவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹதீஸ்ல வருகிறது, நியாமத்தானி, ஹதீஸ்ல வருகிறது, நியாமத்தானி மக்பூனும் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ், இரண்டு அருள்கொடைகள் இருக்கிறது, அதிகமான மக்கள் அதிலே கவனமின்றி இருக்கிறார்கள். அல்லாஹ் கொடுத்த ரெண்டு அருள்கொடைகள், அது விலை உயர்ந்தது, ஆனா மக்கள் அதிலே கவனக்குறைவோடு இருக்கிறார்கள். சொல்லிவிட்டு பெருமானார் சொல்வாங்க, அஸ்ஸிஹ்ஹத்து வல் ஃபராக், அதுதான் உடல் ஆரோக்கியம், ஓய்வு என்பதாக சொன்னார். ஆரோக்கியமா இருக்கும் போது அந்த ஆரோக்கியத்தை கொண்டு நல்வழியில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறத யோசிக்கிறது இல்லை. இப்ப அதிகமான மக்களை பார்த்தீங்க, எல்லாம் பாதுகாக்கணும், என்ன செய்யறாங்க, கடைசி காலத்துல செய்வாங்க, ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போவாங்க. எல்லாம் அந்த உலகத்துல வந்து எல்லா சேட்டையும் பண்ணதுக்கு பிறகு அல்லது எல்லா செட்டில்மெண்ட் பண்ணதுக்கு பிறகு அங்கே வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அவங்களால ஒரு இபாதத்தை செய்ய முடியாது. கூட்டிக்கிட்டு போறவங்க தான் அவதிப்படுறாங்க. அனுபவங்களை காப்பாற்றும். பெருசா வச்சிருப்பாங்க, இன்னைக்கு போய் அத்தனை தவாப் செய்யணும், இங்க ஒரு தவாப்புக்கு அவங்களால முடியாது, ஒரு உம்ராவோட அவங்களால செய்ய முடியாது. அப்ப என்ன செய்யறோம் அப்படின்னா, அல்லாஹ் கொடுத்த அந்த ஆரோக்கியம் இருக்கிறது இல்லையா, மிகப்பெரிய பாக்கியம். அது மாதிரி ஓய்வு என்பது மிகப்பெரிய பாக்கியம். அதில் அதிகமான மக்கள் கவனம் இன்றி இருப்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பிற்கினியவர்களே, நம்முடைய முன்னோர்கள் அல்லாஹ் கொடுத்த அந்த ஹயாத்தை, அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார்கள். அறிஞர் பெருமக்கள் எழுதுகிறார்கள், இந்த உலகத்திலே 4 விஷயங்கள் நம்மை விட்டும் தப்பிவிட்டால் மீண்டும் அது திரும்பாது. நம்மை விட்டும் தவறிவிட்டால் 4 விஷயங்கள் மறுபடிக்கு வராது. ஒன்று, வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு. இரண்டாவதாக நாவிலிருந்து வெளிப்பட்ட சொல். மூன்றாவதாக நழுவ விட்ட வாய்ப்பு. சில பேர் சொல்லுவாங்கல்ல, நான் நினைச்சிருந்தா ஒழுங்கா படிச்சிருக்கலாம், என்னை படிக்க வச்சாங்க, நான் தான் படிக்கல, எனக்கு நல்ல வாய்ப்புங்க, அது இருந்தேன்னா என்ன பயன்படுத்தி இருந்தேன்னா நான் முன்னேறி இருப்பேன் சொல்லுவாங்க. நழுவ விட்ட வாய்ப்பு கிடைக்காது. அதே மாதிரி சென்று விட்ட உயர் மீண்டும் திரும்பாது. இப்ப அல்லாஹு தஆலா நமக்கு என்ன செய்கின்றான், ஹயாத்தையும் கொடுத்திருக்கிறான், வாய்ப்பையும் கொடுத்திருக்கிறான். அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதை பயன்படுத்தி கொண்டவர் பாக்கியசாலிகள். நம்முடைய முன்னோர்கள் அதை பயன்படுத்தினார்கள். வரலாற்றிலே வருகிறது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை கேட்டாங்க, ஒரு தடவை சஹாபாக்கள் கேட்டாங்க, மன் அஸ்பஹ மின்குமுல் யௌம ஸாயிமா, இன்று யார் நோன்பு வைத்திருப்பது? மன் அஸ்பஹ மின்குமுல் யௌம ஸாயிமா, இன்று யார் நோன்பு வைத்திருப்பது? அபூபக்கர் ஸித்தீக் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர், நான் நோன்பு வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. இரண்டாவது கேட்டாங்க, மன் அத்தபா மின்குமுல் யௌம ஜனாஸா, இந்த ஜனாஸாவை பின்தொடர்ந்து சென்றவர்கள் யார்? ஜனாஸாவோட கலந்துக்கிட்டது யார்? நான் சொன்னாங்க. மூணாவது கேட்டாங்க, மன் அத்தாம மின்குமுல் யௌம மிஸ்கீனா, இன்று ஏழைக்கு உணவளித்தது யாருன்னு கேட்டாங்க. அபூபக்கர் ஸித்தீக் நான் சொன்னாங்க. நாலாவதாக கேட்டாங்க, மன் ஆத மின்குமுல் யௌம மரீதா, இன்று நோய் நலம் விசாரித்தவர் யார்? நோயாளி சந்தர்ப்பத்தில் நலம் விசாரித்தவர் யார்? அபூபக்கர் ஸித்தீக் என்ன செஞ்சாங்க? நான் என்பதாக சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரிடத்திலே இந்த 4 விஷயங்கள் ஒன்று சேர்ந்ததோ அவர் சொர்க்கவாதி என்பதாக சொன்னார்கள். அபூபக்கர் ஸித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபிமார்களுக்கு அடுத்து உலக மக்களிலே உயர்ந்த அந்தஸ்து படைத்தவர்கள். நபிமார்களுக்கு அடுத்து உயர்ந்த அந்தஸ்து படைத்தவர்கள் யாருன்னா அபூபக்கர் ஸித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்களுக்கு அந்த பாக்கியம் எப்படி கிடைத்தது? முதலிலே ஈமான் கொண்டவர்கள். எல்லா காரியத்தையும் செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்த போது
அதை சரியாக பயன்படுத்திய காரணத்தினால்தான் என்ன செஞ்சாங்க, அந்த உயர்ந்த அந்தஸ்து அவருக்கு கிடைத்தது. நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலத்தை, நேரத்தை அவர் பாக்கியமாக கருதினார்கள். வீணான காரியத்தில் அவர் ஒருபோதும் ஈடுபட்டது கிடையாது. வீணான காரியத்திலே ஈடுபட்டு பொழுதை வீணாக்கக்கூடியவனை நரகவாதி என்று அல்லாஹ் கூறுகிறார். குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறார், மா ஸலகக்கும் ஃபீ ஸகர், மறுமை நாளிலே சொர்க்கவாதியும் நரகவாதியும் பேசிக் கொள்வார்களாம். அப்போது சொர்க்கவாதிகள் கேட்பாங்க, மா ஸலகக்கும் ஃபீ ஸகர், நரகவாதிகளை பார்த்து கேட்பாங்க, ஏன் நீங்க வந்துட்டு நரகத்துக்கு போறீங்க என்பதாக. அவர் சொல்லுவார்கள், நாங்கள் தொழக்கூடியவர்களாக இல்லை, நாங்கள் தொழக்கூடியவர்களாக, 4 காரணம் சொல்லுவாங்க, நாங்கள் தொழக்கூடியவர்களாக இல்லை, ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடியவர்களாக இல்லை, வக்குன்னா நஹூது மால் ஹாயிலீன், நாங்கள் எங்களுடைய நேரங்காலங்களை வீணாக்கிறோம், நாங்கள் இந்த மறுமை நாளை பொய்யாக்குவதாக சொல்வார்கள். யார் அல்லாஹ் கொடுத்த காலத்தை வீணாக்குகின்றானோ, நேரத்தை வீணாக்குகின்றானோ, அவனை நரகவாதி என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கின்றார். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், மனிதனே இந்த உலகம் எப்படிப்பட்டது தெரியுமா? அத்துன்யா ஸலாசுஸா, அத்துன்யா ஸலாசுஸா, ஸலாசுஸா, இந்த உலகம் என்பது 3 நேரம் தான். இந்த உலகங்கிறது 3 நேரம் தான். ஒன்று கடந்த காலம், ஒன்று கடந்த காலம். அது எப்படி சென்றது அது உனக்கு தெரியாது தெளிவாக சொல்லுவாங்க. எப்படி சென்றது நமக்கு தெரியாது. நாம் என்ன செய்வோம், நேற்று தினத்தை நாம் எப்படி பயன்படுத்தினோம், அந்த நாம் நேற்று தினத்தை நம்ம எப்படி பயன்படுத்தினோம், சரி நாம் எல்லாம் அந்த நல்ல காரியத்திலே பயன்படுத்தினாலும் கூட அந்த காரியங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா நமக்கு தெரியாது. நம்ம தொழுதோ நோம்பு எல்லாரும் செஞ்சோம், அதுல எந்த அளவுக்கு அந்த வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது நமக்கு தெரியாது. பெருமானார் சொல்லுவாங்க இல்லையா, தொழுது விட்ட மக்கள் செல்கிறார்கள், அதிலே சில மக்களுக்கு 10 1 பங்கு நன்மை, 9 1 பங்கு நன்மை, 8 1 பங்கு நன்மை எல்லாமே பெற சொல்லுவாங்க. கடைசியில சொல்லுவாங்க, சில மக்கள் தொழுது விட்டு செல்வார்கள், கடமை தீர்ந்திருக்குமே தவிர நன்மை இருக்காததாக சொல்லுவாங்க. அப்ப கடந்த காலம் என்பது நமக்கு தெரியாது. அது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு நாம் செய்த வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலைமையிலே சென்றதா நமக்கு தெரியாது. வருங்காலம் எப்படி வரும் என்பது நமக்கு தெரியாது. வருங்காலம் வரும், 2வது சொல்லுவாங்க, வருங்காலம் என்பது எப்படி வரும், வரும்போது நம்ம ஹயாத்தா இருப்போமா தெரியாது. ஹயாத்தா இருப்போமா, அது அமல் செய்வதற்கான பாக்கியம் கிடைக்குமா தெரியாது. அதனால 3வதாக சொல்லுவாங்க, நிகழ்காலம் என்பதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிகழ்காலத்தை பாக்கியமாக கருதி கொள்ளுங்கள். அதனால நம்முடைய முன்னோர்கள் இந்த நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலத்தை அவர்கள் நல்வழியிலே பயன்படுத்தினார்கள், வீணாக்கவே இல்லை. வரலாற்று எழுதுறாங்க, ஆமீர் இப்னு கைஸ் என்ன ஒரு பெரிய இடத்துல ஒருத்தர் சொன்னாராம், வாங்க நம்ம கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாம் என்பதாக. நண்பர்கள் சொல்லுவாங்களா இல்லையா, வாங்க கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம பேசிக்கிட்டு இருப்போம் என்பதாக அவங்கள்ட்ட ஒருத்தர் கூப்பிட்டாரு, வாங்க கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாம் என்பதாக. அவங்க சொன்னாங்களா, அம்சிக்கு ஷம்ஸ வஹபிஸ்ஹா அலல் மசீரி, முதல்ல சூரியன் செல்வதை விட்டும் சூரியனை தடுத்து வை. முதல்ல சூரியன் செல்வதை விட்டும் சூரியனை தடுத்து வை. ஏனெனில் அப்படி தடுத்தா லவ் கல்லிமுக்கு இடத்துல நான் பேசுகிறேன். ஏனென்றால் காலம் என்பது விரைவாக செல்லக்கூடியது, அது சென்று விட்டால் திரும்ப வராது. நஷ்டவாதியா தெரியுமா, அந்த நேரத்தை பயனற்ற காரியத்திலே யார் செலவு செய்தானோ அவன் தான் நஷ்டவாதியாக சொன்னாங்க. அப்ப கூட பேசுறாருன்னு நான் என்ன செய்யணும் அப்படின்னா, நீ சூரியனை தடுத்து விட்டு வா பேசுறேன் சொன்னாங்க. அந்த காலம் சென்று விட்டால் வராது. இந்த உலகத்திலே யார் தன்னுடைய நேரத்தை பயனற்ற காரியத்திலே செலவு செய்து விட்டானோ அவன் தான் நஷ்டவாதியாக சொன்னாங்க. அப்துல்லா மசூத் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இன்னில அம்குத்து ரஜுல அராஹு ஃபாரிக லைஸ ஃபீ ஷைஇன் மின் அமலி துன்யா வல் ஆখিরা. நான் ஒரு மனிதனை வெறுக்கின்றேன், ஒரு மனிதனை வெறுக்கின்றேன். யார் தெரியுமா, யார் தன்னுடைய நேரத்தை உலகம் சார்ந்து மார்க்கம் சார்ந்த பயனான காரியத்திலே செலவு செய்யவில்லையோ பயன்படுத்தவில்லையோ அவனை நான் வெறுக்கிறேன்னு சொன்னாங்க. பொதுவா மனுஷனை வெறுக்க கூடாதுதான் மார்க்கம் கூடும். ஆனா சொல்றாங்க, நான் யாரையும் வெறுக்க மாட்டேன், ஆனால் ஒருவனை வெறுப்பேன். யாரு உலகம் சார்ந்து மறுமை சார்ந்து என்ன செய்யறான், அந்த நேரத்தை பயனான காரியத்திலே செலவு செய்யவில்லையோ அவனை நான் வெறுக்கிறதாக சொன்னாங்க. இறுதியான ஒரு செய்தி, சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்கு போன உடனே எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. அல்லாஹ் கூறுகிறார், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னல் ஹஸன், எங்களை விட்டு கவலை நீக்கிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழுமாக சொல்லுவாங்க. ஆனால் சொர்க்கத்துக்கு சென்ற சொர்க்கவாதிகள் கூட
ஒரே ஒரு விஷயத்தை பற்றி கவலைப்படுவார்கள். பெருமானார் சொன்னாங்க, எதை பத்தி கவலைப்படுவாங்கன்னா, அல்லாஹ்வுடைய திக்ரில் இல்லாமல் கழிந்த நேரத்தை பற்றி கவலைப்படுவார். அல்லாஹ்வுடைய திக்ருங்கிறது தஸ்பீஹ் ஓதுறது மட்டும் அல்ல, குர்ஆன் ஓதுறது அல்லாஹ்வுடைய திக்ர். ஹாதா திக்ரு முபாரக், அதுவும் அல்லாஹ்வுடைய திக்ர். அக்கிமிஸ் ஸலாத்தல் திக்ரி, தொழுகை என்பது திக்ர். அப்ப எந்த நேரம் அல்லாஹ்வுடைய திக்ரிலே அல்லாஹ்வுடைய இபாதத்தில் இல்லாமல் கழிந்து விட்டதோ அந்த நேரத்தை பற்றி கவலைப்படுவார். ஏன் என்று சொன்னால், இவர்களை விட கூடுதலாக இபாதத் செய்த மக்கள் இவர்களை விட உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பார். அதை பார்த்து என்ன செய்வாங்க? கவலைப்படுவார். இவர்களை விட ஒரு சுபஹானல்லாஹ் அதிகமாக சொன்னவர் இவரை விட ஒரு அந்தஸ்து உயர்வாக இருப்பார், அது உயரத்தில் இருப்பார். அப்ப நினைப்பாங்க, நம்ம எவ்வளவு நேர காலத்தை நம்ம வீணாக்கிட்டோம் என்பதாக சொல்லி சொர்க்கவாதிகள் போல கவலைப்படுவார்களாம். அதனால அல்லாஹ் கொடுத்த இந்த வாழ்க்கையை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சொல்லுவாங்க இல்லையா தமிழ்ல, காற்றுள்ள போதை தூற்றிக்கொள்வாக சொல்வார். காற்றுள்ள போதை தூற்றிக்கொண்டா என்ன அர்த்தம்? ஒரு விவசாயி இருக்கின்றார், காற்று அடிக்கிற நேரத்திலே அவர் என்ன செய்கிறார்? அந்த நெல்மணிகளை தூட்டுகிற நேரத்திலே தான் பதர்கள் தனியாக ஆகிவிட்டு நெல்மணிகள் என்ன செய்ய ஒரு இடத்திலே சேருகின்றது. அதற்கு இன்னொரு அர்த்தமும் கூறுகிறார்கள். காற்று என்பது அல்லாஹ் கொடுத்த அந்த உயிரும் காற்றுதான். அந்த உயிர் இருக்கின்ற வரைக்கும் அமல் செய்து கொண்டவர்கள் பாக்கியசாலிகள். உயிர் போனதற்கு பிறகு நாம் என்ன செய்ய முடியும்? அது உடல் ஆரோக்கியம் என்ற நிலைமை ஏற்பட்டதற்கு பிறகு நாம் என்ன செய்ய முடியும்? எப்படி காற்றுள்ள போதை தூற்றிக் கொள்ளக்கூடியவன் ஒரு அறிவுடை விவசாயியாக இருக்கின்றானோ, அதே மாதிரி உயிர் என்ற காற்று இருக்கிற வரைக்கும் அமல் செய்யக்கூடியவன் தான் அறிவாளியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட அறிவாளியாக உலகத்தில் வாழுகிற அனைவரை நம்மை ஆக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.